இலங்கையில் ஈழ தேசத்தின் மகுடமாய் திகழும் யாழ் குடாநாட்டின் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க ஜாத்திரை தலங்களில் ஒன்று ஊரணி புனித அந்தோனியார் ஆலயம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொக்குவில், மருதனார்மடம், சுன்னாகம், மல்லாகம், தெல்லிப்பளை, காங்கேசந்துறை ஆகிய பிரதேசங்களூடாக பயணிக்கும் போது யாழ் நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையோரமாக அமைந்துள்ளது ஊரணி பிரதேசம். இப்பிரதேசத்தில் பிரதான வீதிக்கு அருகாமையில் மிக அழகிய தோற்றத்துடன் உயர்ந்து நிற்கின்றது இவ்வாலயம். போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் சிறு கொட்டிலாக இவ்வாலயம் உருப்பெற்று ஒன்றன் பின் ஒன்றாக 3 தடவைகள் அழிவை சந்தித்து 4வது ஆலயமாக 175 வருடங்களை கடந்து புதுப்பொலிவுடன் அழகாக இவ்வாலயம் இன்று காட்சியளிக்கின்றது. மக்களுடைய விசுவாச வாழ்வின் அடையாளமாகவும் சாம்பல் மேட்டிலிருந்து பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் புத்துயிர் பெறுவோம் என்பதன் வெளிப்பாடாகவும் உயர்ந்து நிற்கின்றது இவ்வாலயம். பலாலி உயர் பாதுகாப்பு வலய ஆக்கிரமிப்பிற்குள் 2 தசாப்தங்கள் சிக்குண்டு முற்றுமுழுதாக இடித்தளிக்கப்பட்டு மண்மேடாய் காட்சி தந்த இவ்வாலயத்தை இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய மக்கள் மதம் கடந்து தமது இருப்பின் அடையாளமாக கட்டியெழுப்பினர். எங்களுடன் வாருங்கள், அவ் ஆலயத்தை தரிசிப்போம். காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ஊர் சுற்றுவோம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கம் யாழ்மறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், பாடசாலைகள், கலை நிறுவனங்கள் என்பவற்றை தரிசித்து அவற்றின் வரலாற்றை ஆவண தொகுப்பாக உங்களுக்கு வழங்குவது. அந்த வகையில் இன்று நாங்கள் ஊரணி புனித அந்தோனியார் ஆலயத்தை தரிசித்து அந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றி உங்களுக்கு அறியப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த ஆலயம் இவரிடம் 175வது ஆண்டு ஜூபிலியை நிறைவு செய்திருக்கிறது. அது ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையிலே இன்று இந்த ஆலயத்தை பற்றியும், இந்த ஊரை பற்றியும், இந்த மக்களின் வாழ்க்கை முறை, கல்வி முறை பற்றியும் இந்த ஆவண தொகுப்பின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக பங்கு தந்தை அருட்தந்தை தேவராஜன் அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் பங்கு தந்தையாக இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் எத்தனை பங்கு மக்கள் இருக்கணும், உங்களோட ஆலயத்துக்கு கீழே எத்தனை துணை ஆலயங்கள் இருக்குது என்றதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? 80ஆம் ஆண்டுகளில் இது ஒரு தனி பங்காக இருந்தாலும் நான் மயிலிட்டியில் இருந்து கொண்டு தான் இதை பராமரித்து வந்தேன். இப்போ மயிலிட்டி பங்கு அங்கே அதில் பலாலி வளலா வரை நீடித்தது. ஊரணி பங்கு காங்கேசந்துறை, தெல்லிப்பளை, பீமங்காமம் வரை நீடித்தது. அந்த நாட்களிலே அந்த 2 பங்காக இருந்ததை நான் ஒன்றாக பார்க்கும்படி ஆயர் கேட்டிருந்தார். அதன்படி செய்து கொண்டிருந்தோம். எனக்கு அவ்வப்போது உதவி தந்தைகளையும் தந்திருந்தார்கள். அப்போ உதவியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த கோவில்கள், பல கோவில்கள் இல்லை. உதாரணத்துக்கு மயிலிட்டியில் காணிக்கமாத கோவில் இல்லை, பலாரியில் சிவசியார் கோவில் இல்லை, இங்கே பீமங்காமத்தில் கோவில் இல்லை, அதே போல் தெளிப்படையும் கோவில்
இடிபாடு பழைய இதில் இருக்குது. இந்த ஊரணி கூட 92ஆம் ஆண்டு வரையும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த காலத்தில் கூட இந்த கோயில் இருந்தது. ஆனால் 92ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த கோயில் மயிலிட்டி கணக்க மாதா கோயில் பலாரி கோயில் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன. உயர் பாதுகாப்பு வலயத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது அவர்களால் தான் அது நடந்தது, வேறு யாரும் செய்யலை. ஏன் என்றது எங்களுக்கு இன்னும் தெரியாது. மீள்குடியேற்றமாக வந்த பிறகு நாங்கள் பழையபடி முழு இடமும் விடுபடவில்லை. இந்த கோவிலுக்கு மேற்கால இருக்கின்ற பகுதி இன்னும் விடுபடவில்லை. அங்கேயும் பல குடும்பங்கள் இருந்தன, நம்முடைய குடும்பங்கள். இப்போது இந்த இடத்துக்கு ஒரு 22 குடும்பங்கள் தான் ஊரணி கிராமத்துக்குள்ளே இருக்கின்றன. இந்த சின்ன பங்குக்கு 22 குடும்பத்துக்கு தான் பங்கு தந்தையாண்டு யோசிக்கலாம் நீங்கள். அப்படி அல்ல. இந்த இடப்பெயர்வின் பொழுது ஒவ்வொரு இடங்களில் போய் குடியேறியவர்கள் நம்முடைய மக்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். என்ன நீண்ட கால இடைவெளி 27-28 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்திருந்தபடியினால் எங்கெங்கெல்லாம் அவர்கள் குடிசைகளை அமைத்து கொண்டு வீடுகளை அமைத்து கொண்டு அல்ல வாடகைக்கு இருந்து கொண்டு வாழ முடியுமோ வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக 22 பேர் தான் இங்கே குடும்பமாக வாழ்ந்தாலும் இங்கே வெள்ளி சனி ஞாயிறுவில் இந்த எட்டை இருக்கின்ற கிராமங்களில் இருந்து நம்முடைய மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் கூடி வருவார்கள். அது ஒரு சந்தோஷமான. அப்போ வீக்கெண்ட்ஸில் கிழமை நாட்களில் ஒரு அளவுக்கு ஆட்கள் இல்லாத கோவிலாக இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறுவில் ஒரு புத்துயிர் பெற்ற உற்சாகமுள்ள கோவிலாக மாறும், சமூகமாக மாறும். இங்கே 22 குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அதிகமானவர்கள் 60 வயதை தாண்டியவர்கள். இப்போ இளைஞர் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு. ஆனால் முக்கியமான நாட்களில் வழிபாடுகள் திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தால், உதாரணத்துக்கு இந்த பார்த்துருப்பீங்க, போன கிழமை நாங்கள் ஜூபிலி கொண்டாடினோம், 175வது ஆண்டு ஜூபிலி கொண்டாடினோம். அப்போ உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களும் வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்த மக்களும் அதில் பல குடும்பங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாக கூடி கொண்டாடினோம். அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பங்கு உறவு இடப்பெயர்வினாலே துண்டிக்கப்படவில்லை. அப்போ வசதியாக இருக்கின்ற புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் கை கொடுக்க, ஆதரவு கொடுக்க, ஆலோசனை கொடுக்க, இங்கு உள்ள இடம்பெயர்ந்திருக்கின்ற நம்முடைய மக்கள், குடியேறியுள்ள மக்கள் செயல்பட்டு தான் இந்த விழாவை, இந்த கோவிலை கட்டி அமைத்திருக்கின்றோம். ஆக இந்த பங்கில் இப்பொழுது 3 கிராமத்துக்குத்தான் இதோடு இணைந்த கோவிலாக இருக்கின்றது. ஒன்று தையிட்டியிலே வேளாங்கண்ணி மாதா கோயில், அது வள்ளுவரப்புறம் என்று சொல்லுவோம். அங்கே தான் இந்த பங்கில் இப்போது கூட ஆட்கள் இருக்கின்றார்கள். மற்றது முலவை சிவமால மாதா கோவில், அங்கேயும் இப்போ வந்து குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் எங்களுக்கு சுற்றாடலாக சுற்றிலும் இந்து மக்கள் பலர், அவர்கள் தான் அதிகமானவர்கள். ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக பூர்வீகமாக இங்கே இருந்து கொண்டு வந்த கோவில்கள், இந்து கோவில்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர் என்று சொல்லி இந்த கோவில்கள் இருந்தோம். இது ஒரு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட இடம். இடம்பெயர்வுக்கு பிறகு மக்கள் வந்து திரும்பவும் இங்கே குடியேறி இன்னமும் விடுபடாமல் இங்கே இடங்கள் காணப்படுகிறதா? நிறைய இருக்கின்றன. என்னுடைய பழைய பங்கு சொன்னால் ஊரணி மயிலிட்டி உள்ளடக்கியதாக, பலாரி எல்லாம் உள்ளடக்கியதாக பார்த்தால் அரைவாசிக்கு மேலே நம்முடைய மக்கள் இருந்த இடங்கள் விடுபடவில்லை. ஏன் ஊரணி கூட விடுபட்ட என்று சொல்லப்பட முடியாது. ஏனென்றால் இந்த கோவிலுக்கு மேற்கால இருக்கின்ற காணி பகுதிகள் எல்லாம் நம்முடைய மக்களுடையது, அது இன்னும் விடுபடவில்லை. அதுபோல் மயிலிட்டி பக்கத்தில் விடுபட்டது ஹாபரை சுற்றிய இடங்கள் தான் விடுபட்டிருக்கு. ஏனென்றால் ஹாபரைஸ் அவர்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வசதி உள்ளதாக மாற்றி அங்கே உள்ள தொழில் வாய்ப்புகளை வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அந்த ஹாபர் இப்பொழுது இலங்கையில் தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்காகத்தான் அதை கட்டி அபிவிருத்தி செய்தார்களோ என்று யோசிக்க வேண்டி கிடக்கு. ஆனால் பூர்வீகமாக இருந்த மயிலிட்டி மக்கள் அங்கு அரைவாசி பேர் கூட, அரைவாசி தொகை கூட இன்னும் குடியேறவில்லை, அவங்க விடவில்லை. ஆனால் காணிக்க மாதா கோவிலோடு சம்பந்தப்பட்ட பகுதி முற்றாகவே விடுபடவில்லை.
மயிலிட்டியில் இருந்த காணிக்க மாதா கோயில் அங்கே தான் முன்னைய நாட்களில் நான் தங்கியிருந்தேன். 80ஆம் ஆண்டு தொடங்கி 86வது ஆண்டு வரையும் அங்கிருந்து தான் இந்த பகுதிகளில் நான் பணியாற்றினேன். அந்த கோவில் 12ஆம் ஆண்டு வரையும் உருப்படியாக இருந்தது, சுற்றி வர பற்றைகள் மத்தியில் இருந்தது. ஆனால் 12ஆம் ஆண்டுக்கு பிறகு அது உடைக்கப்பட்டது. அதே போல் உள்ளுக்கு இருந்த சிவசார கோயிலும் உடைக்கப்பட்டது. அதையெல்லாம் இன்னும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு நாங்கள் அங்கு போக முடியாது, போய் பார்க்க முடியும். ஊரணி புனித அந்தோனியார் ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் ஊரணி கனிஷ்க மகா வித்தியாலயத்தில் இருக்கின்றோம். இந்த பாடசாலை சம்பந்தமாகவும் இந்த பாடசாலைக்கும் இந்த ஆலயத்திற்கும் இருக்கிற தொடர்புகள் சம்பந்தமாக ஆலயத்தினுடைய அதிபர் திரு செந்தூரன் அவர்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பாடசாலையை பொறுத்த மட்டும் இந்த பாடசாலை 1973ஆம் ஆண்டு, அதாவது காங்கேசந்துறை ரயில்வே ஸ்டேஷன், அதாவது புகையிரத நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மாணவர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்து காங்கேசந்துறை ரோமன் கத்தோலிக்க பாடசாலை செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்ததால் அந்த காலகட்டத்தில் இருந்த மறைமாவட்ட ஆயர் எமிலியான்ஸ் பிள்ளை அவர்கள் இந்த ஊரணி அந்தோனியார் ஆலயத்துக்கு சொந்தமான 4 பரப்பு காணியை பாடசாலை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற தேவை கருதி வழங்கி அந்த நேரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த பாடசாலையின் பெயர் எபிலியானோஸ் கனிஷ்ட வித்தியாலயம் என்று ஆரம்பிக்கப்பட்டு இங்கே 300 மாணவர்கள் இடம்பெயருக்கு முன்னர் கற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் இடம்பெயருக்கு பின்னர் இந்த பாடசாலையானது முழுவதாக தரமட்டமாக்கப்பட்டு ஒரே ஒரு கட்டிடம் மட்டும்தான் இருந்தது. இந்த கட்டிடம் இருக்கும் பொழுது இங்கு 2017ஆம் ஆண்டு மீளவும் விடுவிக்கப்பட்டு இங்கு 6 மாணவர்களோட 2 ஆசிரியர்களும் ஒரு அதிபர் இருந்தவர் கையேந்திரன் அவர்கள், அவரோடு ஆரம்பிக்கப்பட்டு பாடசாலை ஆலயம் முன்னிருந்த ஆலயத்தின் கட்டிடத்திலே ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் அரசினால் 50/25 2 மாடி கட்டிடம் அமைக்கப்பட்டு அதிலே 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் பாடசாலை இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பாடசாலையை பொறுத்த மட்டும் இங்கு இருக்கிற மக்கள் ஊரணி வாழ் மக்களும் வள்ளுவரபுரத்திலிருந்து வாழுகின்ற பங்கு மக்களும் சேர்ந்து தான் இந்த பாடசாலையில் மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பாடசாலையில் 22 மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள். 4 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 5 ஆசிரியர் இருந்தவர் ஒருவர் ஓய்வு பெற்று சென்று விட்டார். இந்த பாடசாலையை பொறுத்தவரை தற்பொழுது 4 ஆசிரியர்களும் 22 மாணவர்களும் கல்வி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலையை இந்த தேவையை நாங்கள் இருந்தோம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக இந்த மாணவர்கள் வறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர். இந்த வறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றோருடைய கல்வி நிலை அவர்கள் இந்த வாழ்க்கை திறம் பின்னடைவாக தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் முழுக்க பாடசாலை கல்வியை மையமாக இருக்கிறார். இந்த பாடசாலை கல்வியை மையமாக இருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் ஆசிரியர் வளம் நிறைவாக இருக்கணும். இன்னொரு ஆசிரியர் எங்களுக்கு இப்போ தற்சமயம் தேவை. அதே நேரத்தில் இன்னொரு ஆசிரியர் தற்சமயம் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் இடமாற்றம் பெற்று சென்றால் 3 ஆசிரியர்கள் இருப்பார்கள். இங்கு ஆசிரியர்கள் வருவதற்கு பின்னடிக்கிறார். ஒன்று தூரம், போக்குவரத்து பிரச்சனை. அவர்கள் வெளிமாவட்ட சேவை செய்து கொண்டு வருபவர்கள் தமது கிட்ட இருக்கிற இடங்களுக்கு தான் முன்னிலைப்படுத்தி கேட்பதனால் இங்கு வருவதற்கு பின்னடிக்கிறார்கள். அது ஒரு இக்கட்டான பிரச்சனையாக இருக்கிறது. மற்றது எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாடசாலையின் பகுதிய வளத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், எந்தவித அடிப்படை பகுதிய வளங்கள் மாணவர்கள் மத்திய பாடசாலைகளுக்கு ஈடாக இருந்து கேட்கிறதுக்கான வளங்கள் மிக குறைவாக இருக்குது. அதாவது தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட ஸ்மார்ட் ரூமோ ஸ்மார்ட் டிவியோ எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் அடிப்படை கல்வியை மட்டும்தான் இந்த பாடசாலையில் மாணவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இதிலும் எமது மாணவர்கள் கல்வியிலே ஆசிரியர்கள் கடும் முயற்சி. உண்மையாக 2017ஆம் ஆண்டு தொடக்கம் தரம் 5 புலமைப்பரிசை பரீட்சையிலும் 70 புள்ளிகளுக்கு மேல் 100% சித்தியை காட்டி கொண்டிருக்கின்றது இந்த பாடசாலையின் பெருமை. அதிலும் சென்ற வருடம் 3 மாணவர்களும் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்று இந்த பாடசாலை சாதனை படைத்திருக்குது. அதிலும் ஒரு மாணவி 8 புள்ளிக்கு மேலே பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த ஊரணி பங்கு ஒரு பெருமை சேர்த்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். ஆசிரியர்களின் பற்றாக்குறை
ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி இல்லாத இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த பாடசாலையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்கிறீங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விடயம். இந்த பாடசாலைக்கு இந்த ஆலய பங்கு தந்தையிடமிருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்கின்றனவா? சொல்லப்போனால் முழுக்க பங்கு தந்தையின் உதவி தான் இந்த பாடசாலை மிக உதவியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எந்த ஒரு தேவைப்பாடு என்றாலும் முதலாவதாக வந்து உதவி செய்வர் பங்கு தந்தை. அவர் ஒரு வலது கையாக தான் இந்த பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கார். அவர் ஒரு இங்கத்தை ஒரு பங்கு தந்தை என்றால் ஒரு தந்தையாக வந்து இந்த மாணவர்களுக்கு எந்த நேரத்திலும் எல்லா உதவிகளும் கிடைக்கிறதை செய்து கொண்டிருக்கார். மற்றும் அவர் தான் முழு மூச்சா நாங்கள் அதிகாரபூர்வமாக வருபவர்கள், அவர்கள் இங்கு இருக்கிறவர்கள், அவர்தான் இந்த பாடசாலைக்கான முழு முயற்சி எடுத்து இந்த பாடசாலையை வளர்க்க வேண்டும் என்று முழு மூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது ஆசிரியர் வளம் இன்மை காரணமாக உயர் அதிகாரிகளோடு கூட கலைப்பதற்காகவும் அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பழைய மாணவர்கள் ஒன்று திரட்டி அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கார். அவர் பங்கு தந்தை தான் இந்த பாடசாலையை முழு மூச்சாக. ஆண்டுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் முழுவதும் கத்தோலிக்க மறைக்குள் வந்தது. அதன் பிற்பாடு 1640ஆம் ஆண்டிலிருந்து பல இடங்களிலே கொட்டில் கோவில்கள் ஆரம்பமாகிற, பல இடங்களிலே நம்முடைய மக்கள் கத்தோலிக்கத்தை அனுசரித்தார்கள். அந்த வகையிலே ஊரணி கிராம மக்களும் கத்தோலிக்கத்தை தழுவியவர்களாக முதல் கொட்டில் கோவிலை கடற்கரையிலே ஆரம்பித்தார்கள். ஆனால் அது பிற்பட்ட காலத்தின் ஒல்லாந்தருடைய கெடுபிடிகளாலும் சுனாமிகளாலும் மற்றும் இந்தியாவிலிருந்து காவி கொண்டு வரப்பட்ட கொள்ளை நோய்களாலும் ஏற்பட்ட இடம்பெயர்வுகள் காரணமாகவும் அது அழிவுற்ற நிலையில் இன்றும் அந்த இடிபாடுகளை நாங்கள் கடலுக்குள்ளே காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது கோவிலை கொட்டில் கோவிலாக முன்னோர்கள் அதற்கு தெற்கே, ரோட்டுக்கு தெற்கே அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த இரண்டாவது கொட்டில் கோவில் 1844ஆம் ஆண்டு இருந்ததாக அவருடைய குறிப்புகளிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். இன்னுமாக இந்த ஆலயம் கொட்டில் கோவிலாக இருந்த வேளையிலேயே 1848ஆம் ஆண்டு கோவை குருக்கள் பணி மெதுவாக குறைந்து சென்ற வேளையில் சிஸ்டர்ஸின் சபையை சேர்ந்த 3 குருக்கள் அவ்வேளையில் வலிகாமத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த 3 குருக்களிலே புளோரன்டைன் கார்சியா என்ற குருவானவர் நம்முடைய ஆலயத்துக்கு 1848ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டப்பட்ட ஆலயம் 25 வருடங்கள் எடுத்தன அது முடிப்பதற்கு. ஏனென்றால் பலவிதமான இடையூறுகள், திரும்ப வந்த வாந்தி பேதி போன்ற கொள்ள நோய்கள் எல்லாவற்றின் காரணமாக பல இடையூறுகள் மத்தியிலே அது காலம் நேரங்கள் கொஞ்சம் இழுத்து அதன் பிற்பாடுதான் 25 வருடங்கள் பிற்பாடு 1873ஆம் ஆண்டு அந்த ஆலயம் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் வரைக்கும் இந்த கொட்டில் கோவில் குருசடி என்ற நம்முடைய இடத்திலே, அதாவது இப்போது இருக்கின்ற கோவிலுக்கு கிழக்காலே இருந்த ஒரு வளைவில் இருந்தது. பிற்பாடு இந்த சுண்ணாம்பு சாந்தாலும் ஒரே கல்லாலும் கட்டப்பட்ட இந்த ஆலயம் போரின் வடுக்களையும் தாங்கிக் கொண்டதாக அது இருந்ததன் காரணமாகவும், அதே வேளையில் இடப்பற்றாக்குறை காரணமாகவும் பழமை காரணமாகவும் மக்களால் தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு புதிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. 1982ஆம் ஆண்டு அந்த ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு புதிய ஒரு ஆலயம் கட்டத் தொடங்கினார்கள். அந்த ஆலயம் பெரும் பொருட்செலவிலே அக்கால செலவினங்கள் கூடியிருந்த காரணத்தினாலே பெரும் பொருட்செலவிலே அவ்வாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தின் பல பகுதிகள் முடிக்கப்படாத நிலையிலே 1984ஆம் ஆண்டு அருட்தந்தை நேசராஜா அடிகளாருடைய முதல் திருப்பலிக்கு முன்பாக அது திறந்து வைக்கப்பட்டு
திருப்பலிகள் இடம்பெற்றன. 90ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாபெரும் இடம்பெயர்வு நம்முடைய மக்களை முற்றுமுழுதாக இடம்பெயர வைத்தது. இடம்பெயர்விலிருந்து 25-26 வருடங்களின் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த கோவில் இருக்கவில்லை. எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு வாழ்விடங்கள் எல்லாம் சிதைவுற்று எந்த இடத்தையும் அடையாளம் காண முடியாதபடி அன்று இருந்த நிலைமை இருந்தது. அந்த வேளையிலே கோவிலை தேடி கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டு அத்திவாரத்தை மட்டுமே மீட்டெடுத்தோம். அந்த அத்திவாரத்திலேயே பிறகு இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அத்திவாரத்துக்கு முன்பாக ஒரு தற்காலிக ஆலயம் 3வது ஆலயமாக கட்டப்பட்டது. அது பல செயற்பாடுகளுக்கு உதவியது. ஆனாலும் அது தற்காலிக ஆலயம். ஆனாலும் புதிய ஆலயம் கட்டப்பட்டு 2022ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அது யாழாயர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு உறுதிப்பூச அர்ச்சானம் கொடுக்கப்பட்டது. முதல் ஆலயத்திலே தான் அர்ச்சானங்களை பெற்று நான் அந்த ஆலயத்தோடையே ஒன்றித்தவனாக இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் திரு ரத்னராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். இவர் போர் காரணமாக இடம்பெயர்ந்து தற்போது நோர்வே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தங்களுடைய ஆலய 175வது ஜூபிலி கொண்டாட்டத்திற்காக வருகை தந்திருக்கிறார். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் பின்னால் இருக்கிற காணி இவருக்கு சொந்தமானது. ஆனால் தற்போது இராணுவத்தின் பிடியில் இருப்பதாகவும் தன்னால் அங்கு மீண்டும் குடியேற முடியவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார். அவரிடம் நாங்கள் இந்த ஆலயம் சம்பந்தமாக கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம். நான் இப்போ எங்களோட குடும்பம் பரம்பரை எல்லாம் ஊரணி. நாங்கள் இந்த ஊரணியில் காலங்காலமாக வாழ்ந்து நாங்கள் 87ஆம் ஆண்டு நான் நோர்வேக்கு போனேன். அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு திரும்ப ஊரணிக்கு வந்தேன். அப்போ இந்த இடம் விட இல்லை. அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு திரும்ப வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அப்போ உண்மையாக ஆசையாக வந்து நாங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே பார்க்க கோயிலெல்லாம் எல்லாம் தரமட்டமாக அப்படி இப்படித்தான் இருந்தது. அப்போ ஓடி வந்து வீட்டை பார்ப்போம்னு சொல்லி வீட்டை பார்த்தா எங்களை விட இல்லை, கட்டி பார்க்குறதுக்கு கூட அவங்க விடையில் சரியான கவலையாக இருந்தது. நாங்கள் தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நாங்கள் முழுக்க எங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொமாண்டர் எல்லாரோடையும் இமெயிலினூடாக தொடர்பு விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சில வேளையில் பதில் போடுவாங்க, சில வேளை பதில் போட மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் விடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையில் எங்களுக்கு விட இல்லை. உண்மையாக திருநாளுக்கு நான் ரெண்டாவது திருநாளுக்கு நான் வந்துட்டேன். 2வது திருநாளுக்கு வரைக்கும் நான் கூட ஆசைப்பட்டேனாக எங்களோட வீட்டில் நிற்கணும். எங்களோட வீடு சரியாக கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. அப்போ சரியாக ஆசைப்பட்டனாங்களும் எங்களுக்கு விட இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், விடுறாங்கள் இல்லை. இது பெரிய ஒரு இதாக இருக்குது. நீங்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து இந்த கோயிலை சேர்ந்த எத்தனை பேர் புலம்பெயர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறீங்க? உங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு, அவர்களுக்கும் இந்த ஆலயத்துக்குமான தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எனக்கு அறிஞ்ச அளவு 110 குடும்பங்கள் நான் இடம்பெயர முதல் இந்த ஊரில் இருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 100க்கு 80% ஆட்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்துட்டினான். ஆனால் புலம்பெயர்ந்தாலும் இந்த ஊரணி மண்ணையும் குறிப்பாக இந்த ஊரணி அந்தோனியார் கோயிலையும் அவைகள் விட இல்லை. அதாவது ஊரணி என்றால் கோயில்தான், அப்படித்தான் அதை இங்கேயே வாழ்ந்தவ. அப்போ தொடர்ந்தும் அவைகள் அதே நினைப்போடு இருக்கிறோம். என்ன உதவி கேட்டாலும் கொஞ்சம் சொல்லுவாங்களா, ஆனால் அவங்க தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ கோயில் கட்டுறதுக்கு முழுக்க என்ன பொறுத்தவரை 100க்கு 90% பொருளாதார உதவியை வெளிநாட்டுக்காரர் தான் செய்திருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். மற்றும்படி இங்கே உள்ள ஆட்கள் ஒரு 10% தங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி செய்திருக்கணும். மற்றபடி இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு பழைய மாணவர் என்று சொல்லி பழைய மாணவர்களாக உதவி செய்கிறாங்க. மற்றும்படி ஒரு 16-20 குடும்பங்கள் இருக்கணும் நினைக்கிறேன். அவைன்ற வாழ்வாதாரத்தைக்கும் இவைகள் உதவி செய்து
இந்த பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய முக்கிய தொழிலாக காணப்படுற தொழில் என்னவா இருக்குது? கடற்தொழில் முக்கிய தொழிலாக கடற்தொழிலாளர்கள்லாம் கூடுதலான போட்டு உபகரணங்கள் கிட்டத்தட்ட 400 படகுகள், பெரிய படகுகள் எல்லாம் இருந்தது. தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் எல்லாம் இருந்தார்கள். கடல் வலய சட்டங்கள் போடப்பட்டு இருக்கப்பட்டு கடல் வலயத்தில் நாங்கள் ஆழ்கடலுக்கு செல்ல முடியாத சில தடைகள் ஏற்பட்டதாலே நாங்கள் தொழில்களை இழந்து இப்போ அனைத்து தொழில்களையும் இழந்து இப்போ ஒரு சிறிய அளவிலான தொழில்களை செய்வதற்குரிய ஆட்களாகத்தான் நாங்கள் காணப்படுகின்றோம். முந்தின மாதிரி பழைய காலம் மாதிரி ஆழ்கடல் மீன் பொடிகளை செய்கிறதுக்கான ஆர்வங்களும் இதுகளும் எங்களை அற்று போயிட்டது. காரணம் என்னென்றால் இந்த 91க்கு பிறகு நாங்கள் கூடுதலான மக்கள் முதுமையை எட்டிவிட்டோம். இப்போ இருக்கின்ற பிள்ளைகள் கல்வி அந்த நிலையங்களில் ஈடுபாடு இருப்பதனாலே கடற்தொழில் கொஞ்சம் ஆர்வமற்ற நிலையிலே கடற்தொழில் காணப்படும். வாழ்நாள் காலத்தில் நான் இந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 4வது கோயில். என்னுடைய அறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 4வது கோயில். இவ்வளவு ஒரு வாழ்நாளில் ஒரு 4 கோயில் கட்டின ஊரண்டா இதாகத்தான் எங்களோட ஊராக தான் இருக்கும். ஒரு கொஞ்ச காலத்தில் இவ்வளோ ஒரு 4 கோயில் நாங்கள் பார்த்துருக்குறோம்டா அப்படியே ஒரு கொஞ்ச காலமாக இருக்கும். இப்படி எனக்கு இந்த முறை வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஆனால் இப்படி புலம்பெயர்ந்த நாட்டில் இந்த மாதிரி கணவருக்கு வர விருப்பம். ஆனால் அவைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால் இது ஒரு ஜூன் மாதம் எங்கட திருநாள் நடக்கிறதால அவைகளுக்கு அங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் ஜூன் மாதம் வந்து சரியான எக்ஸாமுகள் நடக்கிற நேரம். அதனால் அவைகளால் வர இயலாது. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை கொண்டு வர இயலாது. அப்போ அதால் அவை சரியான ஆதங்கப்பட்டு கொண்டு தான் நாங்கள் இருப்பினோம். ஒரு சிலரால் தான் இங்கே வந்து போகக்கூடியதாக இப்போ இருக்குது. இப்போ இந்த முறையை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்தாக்கள் உண்மையெல்லாம் குறைவு. இருந்தாலும் 175வது வருஷம்ன்றது இந்த முறை எங்களுக்கு சிறப்பாகத்தான் இங்கே ஊரில் நடந்தது. அதில் உண்மையை சொன்னால் எனக்கு நல்ல திருப்தி. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த பெருநாள் நாளில் நான் கவனித்த விஷயம் என்னென்றால் எங்களுக்கு இந்த முறை பெருநாள் பேஸ்பரும் பெருநாளும் வந்து திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடந்தால் இந்த நாளில் என்ன பிரச்சனைனா எங்களோட ஊரில் இப்போ ஆக்கள் குறைவு. எங்களோட ஊராக்களே இப்போ உள்ளூரில் இடம்பெயர்ந்து தான் இருக்கிறோம். அப்போ இடம்பெயர்ந்த ஆக்கள் தான் இந்த வந்து பெருநாளுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வோம். அப்படி பார்த்தா இப்போ ஒரு ஜெனரேஷன் மாறிட்டுது. ஒரு 30 வருஷம் மாற்றத்தில் கணவர் வந்து கடல் தொழில் செய்கிற ஆக்கள் இல்லை. எங்களோட கிராமம் ஒரு கடல் தொழில் கிராமம். ஆனால் இப்போ கணவர் வந்து அரச உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறதால அன்றைக்கு ஒரு லீவ் இல்லாத நாள். அதால் அவ சில பேர் பிள்ளைகளையே விட்டுட்டு தான் வந்தவ சரியான சிரமப்பட்டு தான் இந்த பெருநாளை அன்றைக்கு செய்கிறதுக்காக எல்லோரும் உழைச்சிருந்தவ. இப்போ புலம்பெயர்ந்தாக்களுக்கு இருக்கிற மாதிரி அவைகளுக்கும் ஒரு சிக்கல் ஒன்று இங்கே இருக்குது. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு ஆதங்கம். இந்த பெருநாள் ஒரு ஆகஸ்ட் மாதம் நடந்தால் இங்கேயும் பள்ளிக்கூட லீவாக இருக்கும். புலம்பெயர்ந்த நாடுகள்லேயும் கொஞ்சம் லீவு. ஸோ இப்போ அந்த நேரம் வந்தால் கணவர் வரலாம். அதே நேரம் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் எங்களோட ஊருக்கும் ஒரு தொடர்பும் வரும். நாங்கள் இடம்பெயர்ந்திருக்கையில் ஒரு முறை 2011ஆம் ஆண்டில் இருந்து ஒரு 2-3 வருஷம் அதுக்கு முதல் தொடர்ந்து திருவிழா திருப்பலிக்கு இராணுவத்தை எங்களை கூட்டிக்கொண்டு வந்து பலி ஒப்பு கொடுத்தது. அப்போ நாங்கள் அந்த வெறும் இடிஞ்ச இந்த ஆலய கட்டிடத்தின் அடித்தளத்தில் இருந்து தான் எங்களுக்கு பூசி ஒப்பு கொடுத்தது. அதற்கு பிறகு தான் எங்களை இந்த இடத்துக்கு குடியேற்றம் செய்தது. 2016-17 நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்தது 17. எங்களிடம் கொஞ்சம் விடாமல் இருந்தது. வந்து எங்களை பங்கு தந்தையும் முதல் எங்களுக்கு இவர் விரும்புகிற பங்கு தந்தை தான் எங்களுக்கு பலி ஒப்பு கொடுத்தவர். அதுக்கு பிற்பாடு தான் எங்களை தேவராஜன் அடிகிறார் எங்களுடன் தொடர்படுத்தி வந்து எங்களுக்கு வழிபாடுகளை நடத்தி வந்தவர். ஞாயிறு அவர் 3 தேவாலயங்களில் பலி ஒப்பு கொடுக்க வேணும். இங்கே ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் பலி ஒப்பு கொடுக்கிறவர். அவர் வந்த பிற்பாடு ஒரு தகரத்தால் தான் நாங்கள் முதல் ஒரு ஆலயம் போட்டிருந்து வழிபாடு செய்த நாங்கள் அநேகமாக மக்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து தான் வந்து வழிபாடுகளை கூடுதலாக நாங்கள் ஒரு
10 முதல் ஒரு துவக்கம் இப்போ 22 குடும்பம். அதுக்கு முதல் நாங்கள் ஒரு 12-13 குடும்பம் தான் வந்து இங்கே இருந்த நாங்கள் இருந்து எங்களுக்கு இராணுவத்தால் வீடுகள் இருந்த வழியால் நாங்கள் ஒரு கொஞ்சம் குடும்பங்கள் வந்த நாங்கள் பிறகு வந்த அதுக்கு பிற்பாடு தான் இந்த தகரத்தால் போட்ட ஆலயத்தை நாங்கள் வந்து சேர்ந்து திருப்பி இந்த ஆலயத்தை பாதரின் உதவியோடு அவற்றை ஆதரவில் தான் நாங்கள் அதை வெளிநாட்டு மக்களின் உதவியுடன் கட்டி எழுப்பினது. இந்த ஆலயம் வந்த நாளிலிருந்து நாங்கள் திருப்பலிக்கு வாரது சுபமாலை சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலி நடக்கையில் நாங்கள் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேர் நாங்கள் வருவோம். வந்து ஒழுங்காக நாங்கள் ஆலயத்துக்கு வந்து திருப்பலிகளை பங்கு பெற்று செல்வது. எங்களுக்கு பங்கு தந்துதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தந்தையும் ஆயனமாக எங்களுக்கு இருக்கின்றார். இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் திருமதி பாஸ்கரன் சிவகுமாரி அம்மா அவர்கள். இவர் இந்து மதத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தாலும் புனித அந்தோனியாரிலே மிகவும் பக்தியுடைய ஒருவராக காணப்படுகிறார். பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தோனியாரிலே மிகவும் பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் புனித அந்தோனியார் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மை ஒன்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தாலும் புனித அந்தோனியாரிடத்திலே மிகவும் பக்தியுடையவராக இருக்கிறீர்கள். அவர் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவாக இருக்கிறது என்று எங்களுக்கு கூற முடியுமா? நாங்கள் கோயிலுக்கு பக்கத்து வீடு தான். சிறு வயதிலிருந்தே அந்தோனியாரை கும்பிடுறது. நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு அது கிடைக்கும். இந்து சமயமாக இருந்தால் என்ன, என்ன சமயமாக இருந்தால் என்ன, எங்களுக்கு அந்தோனியார் நிறைய கேட்குறது எல்லாம் தருது. அதால் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை. நாங்கள் இடம்பெயர்ந்து போக முதலும் இந்த பிரச்சனைகளுக்கையும் எங்களை ஆதரவாக என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அந்தோனியாரெலாம் ஓடி வந்திருப்போம். இந்த அயலுக்கு இருக்க எல்லா ஜனமும் வந்திருப்பினோம். அந்தோனியாரே என்று சொல்லித்தான் இருப்பினோம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கையும் எங்கள் உயிரை பாதுகாத்து நாங்கள் அங்கால வெளியில் போய் திரும்ப எங்களை கொண்டாந்து இந்த இடத்துல இருத்தினதுக்கு முதல் அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம். அதை விட நாங்கள் வெளிக்கிட்டு போக ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த அந்தோனியாரை பார்த்தா அவர் நேராக தான் பார்க்குற மாதிரி எங்களுக்கு இருக்கும். அவர்கிட்ட கருணை எங்களுக்கு கண்ணில் தெரியும். ஆனால் அந்த அந்தோனியார் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் பலாலியை நோக்கி அவர்கிட்ட பார்வை திரும்பிச்சுது. அதில் இருந்து தான் நாங்கள் இந்த ஊரை விட்டே வெளிக்கிட்டோம். நாங்கள் அது ஒரு புதுமை. ஏன்னா அவருக்கே தெரியுது இந்த மக்கள் எல்லாம் போகிறாங்க. அந்த வகையில் எனக்கு இன்றைக்கும் எங்களை கொண்டாந்து இந்த ஊர் மக்களை கொண்டாந்து திரும்பவும் இங்கே விடுவினோம்னு யாருமே நினைக்கல. ஒரு நாளும் ஒரு தரம் கனவில் கூட கண்டமோ தெரியும். திரும்ப எங்களை கொண்டாந்து இந்த இடத்துல இருத்தி தன் கோயிலையும் இந்த அளவுக்கு எழுப்பி எங்களை எல்லாரையும் தன்னை வந்து கும்பிட வச்சு அவற்றை ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனபடியாக தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய தன்மை அந்தோனியார் எங்களுக்கு இணைந்திருக்கிறார் அருளானந்தம் கீத பொன்கலன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த ஆலயத்தில் பல வருடங்களாக இருக்கிறீங்க. இந்த ஊர் உங்களுடைய சொந்த ஊர். இந்த ஊரை பற்றியும் இந்த ஆலயத்தை பற்றியும் உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆலயத்தை பற்றி எங்களை பங்கு தந்து கூடுதலாக சொல்லி இருக்கிறார். மற்றது அந்த நேரம் ஒரு 2 ஆலயத்தை நாங்கள் தவறப்பட்டார். அதை நாங்கள் மேம்படுத்தணும். அதுவும் பெற கொண்டு வந்துட்டு எங்களுடைய பிஓ கோயில் என்று சொல்லி ஒரு கோயில் எங்களோட காமேஸ்வரத்துறை பூத நிலையத்துக்கு தெற்கு பக்கமாக இருந்தது. பிஓ கோயில், பிஓ ஆலயம் அது ஒரு ஆலயம். மற்றது ஃபார் வந்த அப்புறம் எல்லாம் ஆரம்பித்து வச்ச ஆலயம் உண்டு எங்களோட சூசேபர் ஆலயம். அங்கே எங்களை முந்தின வைத்தியசாலை, அதை மலக்குடா வைத்தியசாலைன்னு சொல்கிறது. அந்த வைத்தியசாலை ஆலயம் பாரக்கூடியதான். இங்கே எங்களை இந்த பங்குக்குரியது. ஊரணி கிராமத்தில் இப்போது எங்களுக்கு பெரும் சிக்கலை கொடுத்து கொண்டிருப்பது இந்த கரையோர பகுதி. எங்களோட கரையோர பகுதி வெள்ள வந்த கடல் நீர் வந்து உள்ளே வரக்கூடிய நிலை இருக்குது.
எவ்வளோ இடத்தை அந்த கரை பக்கம் எடுத்துடுது உள்ளுக்குள்ளே கலருக்குள்ளே போயிட்டு எங்களோட வீடுகள் முந்தியிருந்த வீடுகள் எல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்து போட்டு வந்து பார்க்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் எங்களோட அந்தோனியாட்ட திருவிழா பூசை முடிய அடுத்த 15ஆம் தேதி இந்த ஊரை விட்டு வெளிக்கிட்டு பன்னிக்கு போனாங்க. பன்னிக்கு போன பொழுது நாங்கள் ஜாழ்ப்பாணம் பக்கம் தான் போயிருந்தோம். ஜாழ்ப்பாண பக்கத்தில் சொன்னால் இளவாறு மற்ற மாதங்கள் கிடையாது. மாதங்கள் எல்லா பள்ளிக்கூடத்தையும் அங்கே போய் அந்த பள்ளிக்கூடங்களுடைய எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்தது அந்த நேரம். நானும் ஒரு இளவாலையில் கிண்டிஸ் பழைய மாணவன் தான். கிண்டிஸில் பழைய மாணவன். அப்போ அப்படி படித்து கொண்டிருக்கையில் கடலில் இருந்து கடற்படை பீரங்கி தாக்குதல் மேற்கொண்ட அந்த எங்களோட இளவாலை பக்கத்துக்கு அதோட நாங்கள் படிக்கிட்டு மானிட்ட உழுவில் அந்த லைனோட போட்டோம். அங்கால போய் அந்த பக்கத்தில் கிராமங்களில் இருந்து நாங்கள் அந்த நேரம் அங்கே நாங்கள் எங்களை அந்த கோயில் வழியே நாங்கள் இந்த சுவாமியாட்ட சாவதி பணம் கட்டி அங்கே நாங்கள் சேர்ந்துருக்கையில் நாங்கள் எங்கள் ஊர் இதோடையே இருந்து நாங்கள் அப்போ அப்படி இருந்து கொண்டிருக்கையில் பிறகு அங்கே இருந்து ஆமிக்காரன் முன்னோரி வர்றார். அங்கால வர வைக்கல கீழே பக்கத்தார் கீழே அந்த பக்கத்தார் முன்னோரி வர்றாண்டா கூட நாங்கள் திரும்ப எல்லாருமாக பன்னிக்கு போச்சுட்டாங்க. அப்போ பற்றியும் இந்த ஊர் மக்களின் வாழ்க்கை முறைகளை பற்றியும் தெரியாத பல விடயங்களை அறிந்து கொண்டோம். மேலும் இந்த மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள், இந்த ஆலயத்தில் இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறி அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் நல்ல முறையில் வெற்றியளிக்க நாம் நமது தொலைக்காட்சி குழுமம் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு சுற்றுவோம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.